Structure of oxoacids of sulfur. Sulfur forms many oxoacids. The most important one is sulfuric acid. Some acids like sulfurous acid and dithionic acids are known in the form of their salts only, since the free acids are unstable and cannot be isolated. Next, oxoacids ஓட ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். சல்பருக்கு நிறைய ஆக்சோ-ஆசிட்ஸ் இருக்குது. சல்பரு, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்ததுன்னா ஆக்சோ-ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆக்சோ-ஆசிட்ஸ் என்ன? சல்பர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணு சேரணும். தட் இஸ் சல்புரிக் ஆசிட் H2SO4. சம் அதர் ஆக்சோ-ஆசிட்ஸ் என்னென்னா சல்புரஸ் ஆசிட் இருக்குது அண்டு டைதயோனிக் ஆசிட் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஆசிட்ஸ். இந்த ஆசிட்ஸ் எப்படி இருக்கும்னா சால்ட்ஸ் ஃபார்மில் இருக்கும். ஓகே, ரிமைனிங் ஆக்சோ ஆசிட்ஸ் எல்லாமே அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால cannot be isolated. அது தனியாக நம்ம பிரித்து எடுக்க முடியாது. Various oxo acids of sulfur with their structure are given below. டிஃப்ரெண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் இருக்குது. அந்த ஆக்சோ ஆசிடோட நேம் என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சல்புரஸ் ஆசிடு, ஃபர்ஸ்ட் ஆக்சோ ஆசிட் இஸ் சல்புரஸ் ஆசிட். Its molecular formula H2SO3, 2 hydrogen 3 oxygen இருக்குது. இப்போ 2 ஹைட்ரஜனுக்கு ஈக்குவலாக 2 ஆக்சிஜன் எடுத்தோம்னா 2 OH ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு OH, இது ஒரு OH, மிடில் சல்பரை வச்சிடுறோம். ஓகே, தென் ரிமைனிங் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதை டபுள் பாண்டில் ஓவை ஆட் பண்ணிடுறோம். ஓகே, SOH அண்டு எஸ். திஸ் இஸ் structure of sulfurous acid. Second one is sulfuric acid. You know the molecular formula H2SO4. So 2 hydrogen 2 oxygen 2 OH எடுத்துக்கலாம். சல்பரை மிடில் எழுதுவோம். 2 ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜன் எடுத்தோம்னா 2 OH வந்துடும். ஸோ 2 OH குரூப்பை அட்டாச் பண்ணிடுறோம். ஓகே, ஹைட்ரஜன் ஓவர். ஆக்சிஜனில் ரிமைனிங் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ மேலே 2 பாண்டில் ஒரு ஆக்சிஜனும் கீழே ஒரு டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜனையும் போட்டோம்னா சல்பூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர் கிடச்சிரும். தேர்ட் ஒன் இஸ் தயோ சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட்னா H2SO4 இருக்கும். தயோனா சல்பர் ஒன்று அடிஷ்னலாக இருக்கும். ஒரு சல்பர் அடிஷ்னல் ஆகுனதுனால O3 ஒன்று ஆக்சிஜன் குறையுது. அப்போ H2S2O3 இஸ் ஏ மாலிகுலர் ஃபார்முலா தயோ சல்பூரிக் ஆசிட். ஸோ மிடில் வந்து நம்ம என்ன செய்வோம்னா சல்பர் ஆட் பண்ணிப்போம். ஓகே, 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். அதனால் 2 OH நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ ஒன் சைடு ஒரு OH, அனதர் சைடு இன்னொரு OH. ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரே ஒரு சல்பர், ஒரே ஒரு ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜனை டபுள் பாண்ட்லையும் இன்னொரு சல்பரை டபுள் பாண்ட்லையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் thiosulfuric acid. Next one, dithionious acid. H2S2O4 அப்படிங்கிறத dithionious acid சொல்கிறோம். Di means S2. 2 times சல்பர் இருக்கிறதுனால இந்த dithionious acid சொல்கிறோம். 2 சல்பர் எப்படி எழுதிக்கலாம்? S bond S. தென் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக 2 ஆக்சிஜன் நம்ம எடுத்துப்போம். OH and OH. ஸோ ரிமைனிங் 2 ஆக்சிஜன் இருக்கிறது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த சல்பர் மேலே டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜன், அனதர் சல்பரில் டபுள் பாண்டில் ஒரு ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் dithionious acid. கெமிக்கல் ஃபார்முலா தட் இஸ் மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ண முடியும். ஒவ்வொரு ஆசிடோட நேமும் அதோட மாலிகுலர் ஃபார்முலாவையும் மைண்டில் வச்சுக்கோங்க. Next one, disulfurous acid H2S2O5. Molecular formula of disulfurous acid is H2S2O5. Its structure S2 times இருக்கிறதுனால சல்பர் பாண்ட் சல்பரை 2 times எழுதிக்கிடுங்க. தென் ஹைட்ரஜன் 2 times இருக்குது. ஸோ 2 OH எழுதலாம். OH 5 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் போக ரிமைனிங் 3 ஆக்சிஜன் இருக்குது. அதை சல்பர் கூட டபுள் பாண்டில் 3 ஆக்சிஜனை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப்
டைசல்பூரஸ் ஆசிட். டைசல்பூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். டைசல்பூரிக் ஆசிடுக்கு H2S2O7ங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா. அதோட ஸ்ட்ரக்சரை S2 வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா 2 சல்பரை இப்படி எழுதிக்கலாம். 7 ஆக்சிஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 2 OH குரூப் வந்துடும். ஓகே, ரிமைனிங் இருக்கக்கூடியது 5 ஆக்சிஜன். ஸோ 1 2 3 4 அண்டு 5 ஆக்சிஜனை சல்பர் கூட கம்பைன் பண்ணிடுறோம். Another oxo acid is ferroxymonosulfuric acid. சல்பூரிக் ஆசிட்னா H2SO4, அதில் ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஃபெராக்சி மோனோசல்பூரிக் ஆசிட். சல்பர் மிடில் அப்படியே வச்சுக்கிறோம். 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜனோட கம்பைன் பண்ணி 2 OH குரூப் ஆட் பண்ணிக்கலாம். 5 ஆக்சிஜனில் 2 ஆக்சிஜன் போனால் ரிமைனிங் 3 ஆக்சிஜனை சல்பர் கூட கனெக்ட் பண்ணிடுறோம். திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபெராக்சி மோனோசல்பூரிக் ஆசிட். நெக்ஸ்ட் ஒன் பெராக்சி டைசல்பூரிக் ஆசிட் H2S2O8. H2S2O8 வந்து பெராக்சி டைசல்பூரிக் ஆசிட்னு சொல்லலாம், ஆர் மார்ஷல்ஸ் ஆசிட்னு சொல்லலாம். மார்ஷல்ஸ் ஆசிட். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி ட்ரா பண்ணுறது? 2 சல்பர் இருக்கிறதுனால சல்பர் ஆக்சிஜன் பாண்ட், தென் ஆக்சிஜன் பாண்ட் சல்பர், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 OH இருக்கும். ஒவ்வொரு எண்ட்லையும் 2 OH நம்ம எழுதிடலாம். ஓகே, 2 OH எழுதிட்டோம். டோட்டலாக எத்தனை ஆக்சிஜன்? 4 ஆக்சிஜன் ஓவர். ரிமைனிங் 4 ஆக்சிஜன் இருக்குது. அந்த சல்பரில் டபுள் பாண்டில் இங்கே ஒரு 2 ஆக்சிஜனும், இந்த சல்பரில் டபுள் பாண்டில் இங்கே ஒரு 2 ஆக்சிஜனையும் ஆட் பண்ணிடும். டோட்டலாக 8 ஆக்சிஜன் ஓவர். திஸ் இஸ் பெராக்சி டைசல்பூரிக் ஆசிடோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒன் டைதயோனிக் ஆசிட். இட்ஸ் கெமிக்கல் ஃபார்முலா இஸ் H2S2O6. S2 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 மீன்ஸ் டை, ஸோ டைதயோனிக் ஆசிட். ஹியர் சல்பர், இங்கே ஒரு சல்பர், டோட்டலாக 2 சல்பர். தென் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக 2 ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம். ஸோ 2 OH அண்டு 2 OH. 2 ஆக்சிஜன் போக மீதம் 4 ஆக்சிஜன் இருக்கும். 6 ஆக்சிஜனு, அதில் ரிமைனிங் 4 ஆக்சிஜன் இருக்குது. 1 2 3 4 ஆக்சிஜனையும் சல்பர் கூட டபுள் பாண்டோட கனெக்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஒன் பாலிதயோனிக் ஆசிட். பாலி மீன்ஸ் மெனி. இப்போ சல்பர், தயோனா சல்பர், அப்போ நிறைய சல்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலிதயோனிக் ஆசிட். இட்ஸ் கெமிக்கல் ஃபார்முலா H2SN+2. S வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கும், n டைம்ஸ் இருக்கும், ப்ளஸ் 2 கூடுதலாக ஒரு 2 டைம்ஸ் இருக்கும். தென் O6. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், SN. இப்போ SN வந்து இங்கே அப்படியே வச்சிடுறோம். ப்ளஸ் 2 இருக்கு இல்லையா, 2 வந்து இங்கே 1 இங்கே 1, 2 சல்பர். தென் ஆக்சிஜன் வந்து 6 ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன், அப்போ 2 OH நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 OH. ரிமைனிங் 4 ஆக்சிஜன் இருக்கும். 4 ஆக்சிஜனை 1 2 3 அண்டு 4ன்னு நோட் பண்ணிடுறோம்.